இன்னைக்கு வீட்டில் மிச்சம் மீதி காய் 1 2 இருந்தால் நம்ம அதை வச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 3 காய் 4 காய் 4 விதத்தில் காய் எடுத்துக்கலாம். எடுத்து பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் எல்லாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி துண்டு துண்டாக நறுக்கி மிக்சியில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சிக்கலாம்ப்பா. நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 தக்காளி சேர்த்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு கடாய் வச்சு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 50 மில்லி தாளிக்கிறதுக்கு பாருங்க, கத்திரிக்காய் நறுக்கி வச்சுக்கிறேன் நீல வாக்கில். கொத்தவரங்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. வெண்டைக்காய் இல்லை எங்கள் செடியிலே காய்ச்சிதுங்க, அதனால் இந்த 3 காயும் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த காய் வீட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. 2-3 காயாக சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரிச்ச குழம்பு. எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெடிக்கிட்டோம் கடுகு. கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுமே போதுங்க, காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த காய் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எண்ணெயில் வதங்கிறதுனால. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து எப்பவுமே நம்ம வீட்டில் 1-2 காய் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இதை சிம்பிளாக செஞ்சிடலாங்க டக்குன்னு. எல்லா காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலே அந்த காயில் இருக்கிற தண்ணியே வதங்குங்க. அப்படியே வதங்கினவுடனே நம்ம தக்காளி 1 பாதியமாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்க, வதங்கி எப்படி சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இல்லை. தேவைக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான், காய் வந்த உடனே இறக்கிற வேண்டியது தான்ப்பா. நாங்கள் உப்பு சேர்த்துக்கினேன் தேவைக்கிற அளவு. உப்பு காமிக்கிறது மிஸ் ஆகிருச்சு வீடியோவில், நீங்கள் தேவைக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அவ்வளோதாங்க, காய் வெந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். இப்போது இறக்க போகிற சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க பொரிச்ச குழம்புக்கு, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியது தாங்க. ரெடி ஆயிடுச்சு. காய் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா, வெந்து போச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், உடனே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், டக்குன்னு இதை செஞ்சிடலாம்.
ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.